வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்த தேமுதிக முடிவெடுத்துள்ள நிலையில் லோக்சபா தேர்தல் குறித்து முடிவெடுக்க கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கு பொதுக்குழு அதிகாரம் அளித்துள்ளது. சென்னை நெல்லூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பொன்னேரியில் தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஞாயிறன்று காலை துவங்கியது. கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையிலான இக்கூட்டத்தில் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்சியின் மாநில மாநாடு நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மொத்தம் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வரும் லோக்சபா தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கு அதிகாரம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு பிரச்சினைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தேமுதிக செயற்குழு இப்பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. தமிழக மீனவர் பிரச்சினை நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக தெரிவித்துள்ள தேமுதிக செயற்குழு மதுக்கடைகளை தொடர்ந்து திறப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பால் விற்பனை விலையை குறைக்கவும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.